இதுதான் ஹோச்சி மின் அவரோட முசோலியம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் முசோலியம். இதோட ஃபுல் காம்ப்ளெக்ஸ். இங்கே பேக்ரவுண்ட் இங்கே தெரிகிறது வந்து மியூசியம் போல். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக அவரோட முசோலியம், அதோட பெரிய பார்க் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. முசோலியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அந்த வேலையை தெரிஞ்சது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முசோலியம் பக்கத்தில் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். வெற்றிகரமாக முசோலியம்குள்ளே நுழைஞ்சாச்சு. 2 பேர் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் வேறு ஒரு என்ட்ரன்ஸ் போயிருந்தோம். அங்கே என்ன ப்ராப்ளம்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி அலௌடு இல்லை அப்படின்றாங்க. ஆனால் மண்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் தவிர எல்லா நாளும் அலௌடுன்னு தான் போட்டிருக்காங்க. திரும்பி வரும்போது இன்னொரு என்ட்ரன்ஸில் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். உள்ளே வந்தாச்சு. வெற்றிகரமாக முசோலியம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தாச்சு. முசோலியமுக்கு உள்ளே வந்து வீடியோஸ் அலௌடு இல்லை. ஸோ உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு காமிக்க முடியாது. பட் வெளியே வந்துட்டு உள்ளே என்ன இருந்தது அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, அங்கே இருக்கிறது தான் முசோலியம். அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹோச்சி மின் அப்படின்னு அவர் பேர். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ரொம்ப பாடுபட்டவர். அவரோட பீரியடில் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆகி, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆகி தனியாக வியட்நாம்னு ஃபார்ம் ஆச்சு. அவர் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த வியட்நாம் வார்னு ஒன்று உருவாச்சு. அதோட ஹிஸ்ட்ரி வந்து பெரிய ஹிஸ்ட்ரி. பட் இவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி இந்த கண்ட்ரி. அதனால் பெரிய ரொம்ப மதிப்பு மரியாதையோடு வச்சுருக்குறாங்க இவங்கள. ஓகே, தெரியல முசோலியமுக்குள்ளே விட்றாங்களா இந்த எல்லாம். இங்கே வெளியே நின்று ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே வந்ததே பெரிய விஷயந்தான். அவங்க நடக்கிற ஸ்டைலே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. காட்ஸ் நிற்கிறாங்க இங்கே 2 பேர். இதோட ஃபுல் முசோலியமோட லுக். மேலே எழுதிக்கிறது தான் ஹோச்சி மின். இதில் பியூட்டி என்ன, அவரோட உடலை வந்து உள்ளே பதப்படுத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வருஷத்தில் ஒரு தடவை வந்து இந்த உடலை வந்து ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு போய் மேலும் பதப்படுத்துவாங்க போல இருக்குது. இன்னுமே அவரோட உடம்பை வச்சு ரொம்ப ஆத்மாத்மா பார்த்துட்ருக்காங்கங்கிறது பெரிய விஷயந்தான். சூப்பர். காம்ப்ளெக்ஸே பெரிய காம்ப்ளெக்ஸ் தான். சூப்பராக இருக்குது. உள்ளே போய் பார்க்க முடியல. அது ஒரு மன வருத்தருக்கு தான் செய்யுது. பட் இன்றைக்கி ஏன் உள்ளே விடலன்னு தெரியல. இப்போ ஒரு கைடு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். இங்கே வந்து பயங்கர ஹாட் வெதர். அந்த உடலை வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு பதப்படுத்தி வச்சிட்ருக்காங்க. ஸோ ஹாட் சன்னில் எல்லோரும் உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கு ஏதோ டேமேஜ் ஆகிருந்தனால விசிட்டிங் டேஸில் வந்து மார்னிங் 7:30 to 8:30 அதோடு ஸ்டாப் பண்ணுங்க. 1 hour தான். அதுக்குள்ளே வரவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ தான் கிடச்சிது. பட் இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே வந்திருப்போம். அவங்க சொல்கிற ரீசன் வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி ஆகும்போது அது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலோவ் பண்ணலையாமா. தெரியாமல் போச்சு, இல்லாட்டி முன்னாடியே வந்திருக்கலாம். பட் எனிவேஸ், அவங்க தலைவரை பாதுகாக்கிறதுல முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அது நல்ல விஷயந்தான். ஓகே, சரிப்பா, அடுத்த பிளேஸ் போவோம். ஹோச்சி மின் அவரோட செருப்பு, அவரோட தொப்பி, அவர் வந்து இந்த ரெவல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட பேக்கு, அவர் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் வச்சு அழகாக ஒரு மியூசியம் பண்ணிட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுத்த மரியாதை. சூப்பராக. அப்புறம் இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸு, செருப்பு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செருப்பு, எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களும் நிறையா வச்சுருக்கு. அவர் வாங்கியிருந்த அவார்ட்ஸ் போல். இல்லையா, என்னது இது? பேட்சில் அவரோட ஃபோட்டோ பதிச்சிருக்கு. இது அவார்டு கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஐ எம் ஆல்வேஸ் ரைட். ஓகே, இந்த இடத்துல இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு
அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே வந்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. அவர் கொடுத்த சர்வீஸ் அப்படியே போட்டிருக்காங்க. அவர் வந்து சொன்ன சர்வீஸ், மக்களுக்கான சர்வீஸையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பர். அடுத்த செக்ஷன் போ. ஹோச்சிமின் அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க மேலே, அதை பார்க்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. பயங்கர கூட்டம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல இருக்குது. மேலே பார்த்துட்டு வந்துடுவோமா? அந்தந்த காலகட்டங்களில் அவங்க ஏற்படுத்தின புரட்சியினால் பல கண்ட்ரீஸ் உருவாகிருக்கு. அது எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் போக வேண்டாம். ஃபுல்லாக ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. பிளாசா டூல்ஸ், அவர் யூஸ் பண்ண ஐட்டம் நல்லா வச்சு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. தூரத்தில் பார்க்குறது அது ஒரு கையில் எடுத்து போகிற வண்டி, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஒரு சேர்ஸு, இன்னும் இருக்கும். இது ஒரு பார்ட் எக்ஸிபிஷன், இது ஒரு பார்ட். நிறையா லேத்து யூஸ் பண்ண இந்த மிஷினரிஸ் பில்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கிற டூல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. லேத்து, டேங்க்கு, கேப் ஸ்டிக்கு, பேம்புவால் உருவான சேரு, ஒரு மாதிரி ஈஸி சேர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு டேபிள் வச்சு பேம்புலேயே ஸ்டெப்ஸ் போட்டுருக்காங்க. ஹோச்சிமின் அவரோட டெஸ்க்கு போல் சேரு, டைப் பண்ணுற லெட்டர்லாம் சூப்பராக இருக்கு. வெள்ளிக்குடிக்கு வந்தோம், செம்ம ஹாட்டு. ஒரு இளநி வந்து 40,000 வியட்நாம் டாங், அதாவது 40,000ங்கிறது ஒரு இளநி வந்து $1.5. ஒரு 2 இளநி வந்து $3. சூப்பர். சூப்பராக இருக்கு. சரி பாருங்க. அப்பா சக்கரை போட்ட மாதிரி இனிப்பு. கட் பண்ணாங்கன்னா மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு வராச்சு. எனக்கு அழகாக வந்துச்சு. நீ குரங்கு கோசர மாதிரி கொப்பி நினச்சேன், எப்போ அது மாதிரி எடுத்தேன் அப்படின்னு. இது நான் சாப்பிட்டது, இது அவன் சாப்பிட்டது. எப்படி இருக்குது? செம வெயில், தாங்க முடியவில்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சூப்பராக ஹோச்சிமின் அவரோட மியூசியம் உள்ளே போக முடியல, பட் இருந்தாலும் வெளியே வந்து பார்த்தாச்சு. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் மியூசியம் உள்ளே போய் அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அவர் காலங்களில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தாச்சு. வெளியே வந்து வெயிலுக்கு இதமாக ஒரு இளநீர் குடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பை. சொல்கிறத சொல்லிட வேண்டியது, ஆனால் வந்து நம்ம போய் அந்த எடிட் பண்ணுறப்ப எது எங்கே வருதோ அந்த மாதிரி. அவ்வளோதான். இதில் முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஆமாம், இதெல்லாம் ப்ளூ போஸ்ட்டில் வரும்போது. ப்ளூ போஸ்ட்னா ஆஃப்டர் கிரெடிட்ஸ் கூட வரும்ல, அது பேர் என்ன? ப்ளூ போஸ்ட். காம்பியே பண்ணால் ப்ளூ போஸ்ட். இப்போ நீ கரெக்டாக குதிர, நானும் குதிரேன். இப்போ அவன் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறான், நான் வந்து குதர் வர மாதிரி வருங்க. என்ன கிண்டல் பண்ணீங்க? இதே இங்கே பார்த்தேன், நான் தான் கரெக்டாக எடுத்துருக்கிறேன். நம்ம எடுக்கிறது இங்கே பார்த்து நம்ம ஊரில் இப்போ நெல் சீசன், இப்போ நெல் சாப்பிடலாம். வெற்றிகரமாக
பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன் நான். என்ன போட்டு ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துருவோம்.